சிறிய முயற்சி பெரிய வெற்றி. ஸ்மால் எஃபோர்ட் பிக் விக்ட்ரி. ஹலோ குட்டி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற கதையை பற்றி தான் கேட்க போகிறோம். கதையோட தலைப்பு சிறிய முயற்சி பெரிய வெற்றி. இது நமக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான தோட்டத்தில் அன்னுன்னு ஒரு குட்டி எறும்பு ஒன்று இருந்துச்சு. மற்ற எறும்புகள் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணு மட்டும் ஒரு பெரிய கனவோட இருந்துச்சு. அது என்ன கனவு தெரியுமா? அந்த தோட்டத்துல இருக்கிற பெரிய உயரமான மாமரத்தோட உச்சியில ஏறி அங்க இருக்கிற ஒரு இனிப்பான மாம்பழத்தை பறிக்கணுன்றது தான் அந்த கனவு. அண்ணு தன் கனவை பற்றி மற்ற நண்பர்களோட பேசிச்சு. ஆனா நான் அந்த மரத்தின் உச்சிக்கு போய் மாம்பழம் பறிக்க போறேன்னு சொன்ன உடனே அதை கேட்ட மற்ற எறும்புகள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நீ ஒரு சின்ன எறும்பு, எப்படி இவ்வளோ உயரமான மரத்துல ஏறுவ? இது முடியாத காரியம் அப்படின்னு கேலி பண்ணாங்க. அண்ணுக்கு ரொம்ப சோகமா தான் இருந்துச்சு. ஆனா அது தன்னோட கனவை விடவே இல்லை. நான் ஒருவேளை இப்ப சின்னதா இருக்கலாம், ஆனா என்னோட முயற்சி சும்மாவே போகாது அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப உறுதியா சொல்லிக்குச்சு. அண்ணு ரொம்ப மெதுவா மரத்துல ஏற ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு இலையிலும் சின்ன சின்னதா கால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுச்சு. சில சமயம் காத்து அடிக்கும்போது அது கீழே தடுமாறி விழும். சில நேரம் விழுந்துருவோன்னு பயமா கூட இருக்கும். ஆனா அது பயப்படவே இல்லை. நான் தைரியசாலி, என்னால முடியும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே போகும். அதுக்கு முன்னாடி போறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் திரும்பி போக மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக தான் இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். கடைசியா நம்ம அண்ணு மரத்தோட உச்சியே போய் சேர்ந்துடுச்சு. அங்க ஒரு பெரிய பழுத்த இனிப்பான மாம்பழம் தொங்கிட்டும் இருந்துச்சு. அண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாம்பழத்தை நெருங்கி பிடிச்சாச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், என் கனவை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு துள்ளி குதிச்சுது. அது பயப்படாம சின்ன சின்ன முயற்சிகள் செய்ததால இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அது காரணமா ஆச்சு. மற்ற நண்பர்கள் எல்லாம் அண்ணுவோட விடா முயற்சியையும் வெற்றியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? சிறிய முயற்சி ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமா இருக்கும். ஆமா, எந்த ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் சின்ன சின்ன முயற்சிகளை தொடர்ந்து கண்டிப்பா செஞ்சுட்டே தான் இருக்கணும். விடாமுயற்சி தான் பெரிய பவர். மற்றவங்க கேலி பண்ணாலும் உங்க கனவை விடாம முயற்சி செய்யணும். தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காம தினந்தோறும் நல்ல ஒரு கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.